எதுல எல்லாம் மோகம் வரும்? இறைவன் மீது மோகம். சரிங்களா? இறைவன் மீது மோகம். அடுத்ததா நம்ம மேலேயே நமக்கு ஒரு மோகம். அடுத்ததா நமது உறவுகள், நெருங்கிய உறவுகள், வாழ்க்கை துணை, குழந்தைகள், சரிங்களா? தாய் தந்தையர்கள், அடுத்து சகோதர சகோதரிகள், இப்படி ஒவ்வொரு உறவுகள் மேலேயும் இருக்கக்கூடிய மோகம். அன்பு நமக்கு அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அன்பு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம். அது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மேல. அடுத்ததா நம்மளுடைய வேலை, அடுத்ததா நம்மளுடைய பணம், அடுத்ததா நம்மளுடைய பொருட்கள். இது எல்லாற்றின் மீதும் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா மோகம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? நான் வச்சிருக்கிறது மோகமா அன்பா? இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஆனா நான் இங்க என்ன சொல்ல போறேன்னா மோகம் தான் நம்மளை வந்து அன்புங்கிற பேர்ல நாம மறைச்சு வச்சுட்டு இருக்குது. அதனாலதான் நமக்கு நிறைய சங்கடங்கள் வருது. ஏன் ஏன் நான் வந்து சரியா இருக்கிறேன், நான் சரியா தான் நினைக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு சரியா நடக்கல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல. அது ஏன் அப்படின்னா நான் சரியா இருக்கிறேங்கிறதே தவறுன்னு சொல்றேன். அதுவே நமக்கு வந்து சரியான முறையில நம்ம இல்ல. அது நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நான் இப்ப சொல்றேன்ல, இந்த விஷயத்த உங்களால ஏத்துக்க முடிஞ்சதுன்னா நீங்க இப்ப சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இருப்பீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இதை வந்து உங்களால ஏத்துக்க முடியல, இதை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியல அப்படின்னா உங்களுடைய கான்சியஸ் மைண்டோடைய திறன் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதால அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா நாம வந்து இன்னும் தேவையில்லாத விஷயங்களையோ இல்ல சம்பந்தமே இல்லாத விஷயங்கள சொல்லல. இதுக்கான காரணங்கள் இருக்கு. அதுக்கான அது அது என்னன்ற விஷயம் நமக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு புரியணும். அது ஓகே, ஆமா இல்ல, உண்மைதான் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சரி. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளால உணர முடிகிறது. அந்த விஷயத்த உணரணும். அப்ப இவது மேல இறைவன் மேல நம்ம கிட்ட மோகம் இருக்கா அப்படின்னா மோகம் இருக்கு. சரி, இது மோகம்னா என்ன, அன்புனா என்ன? இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அன்பு அப்படிங்கிறது எங்கிருந்து வரக்கூடியதுன்னா கருணையிலிருந்து பிறக்கக்கூடியது. அன்புங்கிறது கருணையினால பிறக்கக்கூடியது. இந்த மோகம் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரத்திலிருந்து வரக்கூடியது. இந்த மோகம் எங்கேருந்து எதனால வரும் அப்படின்னா அகங்காரத்துல. ஒவ்வொன்றையும் எடுத்துக்கோங்க. இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இறைவனை வந்து நீங்க உண்மையான அன்புனால செய்றீங்கன்னா அவன் மேல ஒரு ஒரு அவன்கிட்ட என்ன சார் நம்ம கருணை காமிக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது நம்ம மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இறைவனை நாம பார்க்கணும், இறைவன் தான் எனக்கு முக்கியம், அதை தாண்டி வேற எதுவும் தேவைப்படாது. அதாவது இந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறதுல என்ன இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா எதிர்பார்ப்பே இருக்காதுங்க. ஆனா மோகம் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க கடவுளை கும்பிடுறீங்கன்னா எதுக்காக கும்பிடுறீங்க? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கும்பிடுறீங்களா? நீங்க சொர்க்கத்துக்கு போகணும்னு கும்பிடுறீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குதா? இது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா அது அன்பு கிடையாது, அது மோகம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளை நீங்க வளர்க்குறீங்க. ஒரு தாய் தந்தையருடைய அன்புங்கிறது நிச்சயமா அது உண்மையான அன்பா தான் இருக்கும். ஆனா அந்த அன்போடு அவங்களை இன்னொன்னு குழப்பத்துல ஏற்படுத்துறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோகமும் அங்க என்ன பண்ணும்னா சேர்ந்துக்கும். அதனால கொஞ்சம் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, குழப்பம் ஆவாங்க. ஆனா அந்த அன்பு வந்து ரொம்ப உண்மையான அன்பா இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டும் குறிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில அது இன்னல்களா மாறும். அப்ப இந்த இதனால நம்ம எதனால செய்யறோம்? தாய் தந்தையர்கள் குழந்தைகள் மேல எதனால அன்பு வச்சிருக்காங்க? அவன் வந்து நாளைக்கு வந்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இருக்காது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாயினுடைய அன்பு வந்து உண்மையிலேயே அந்த குழந்தை மேல ஒரு உண்மையான அன்பா இருக்கும். அப்ப அது என்னத்துக்காக பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அது வந்து அவனுடைய ஆபத்து காலங்கள்ல டக்குன்னு ஓடியாந்து நிப்பாங்க. அது 2 பேருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அப்படி நிப்பாங்க. அது வந்து இயல்பாகவே நடக்கும். ஆனா அது அது வந்து அந்த குழந்தைகள்னு இல்லாம அது எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரிவடையும். ஏன்னா இந்த அன்பு அப்படிங்கிறது பொதுநலம் சார்ந்து இருக்கும் எப்பயுமே. ஆனா மோகம் அப்படிங்கிறது சுயநலம் சார்ந்து இருக்கும். அவங்களை சார்ந்ததை மட்டும் சார்ந்து இருக்கும். ஆனா அன்புங்கிறது அப்படி கிடையாது. அது வந்து பொதுநலமான விஷயத்துக்கு தான் அந்த அன்புன்றது வரும். அப்போ உங்களுடைய குழந்தைகள்ட்ட இப்ப நீங்க ஏதோ ஒரு உறவுகள் எடுத்துக்கோங்க. அந்த உறவுகள்ட்ட நீங்க ஏன் அன்பா இருக்கிறீங்களா? மோகமா இருக்கீங்களா? என்ன காரணத்தினால இருக்கிறீங்க அவங்க கிட்ட? எது தேவைப்படுது? இல்ல எந்த உள்நோக்கம், உங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்குது? இத நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்போ அங்க என்னமோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அவங்க எப்படி உங்ககிட்ட நடந்தாலும் உங்களுடைய நிலையிலேருந்து நீங்க மாற மாட்டீங்க. அவங்க எவ்வளவு மோசமா நடந்துட்டே இருந்தா கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க ஏன்னா அந்த நபரையோ அல்லது அந்த ஒருத்தங்களையும் நீங்க என்னவா பார்ப்பீங்கன்னா, உங்களுடைய சக ஆன்மா, சக உயிர் அப்படிதான் பார்ப்போம். அந்த ஆன்மாவுக்கு இப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நெருப்பு இருக்கு. நெருப்புனா என்ன பண்ணுவோம்? சுட்டுடும். சரி, அது பொருள்.
ஒரு உயிரை வச்சுக்கோங்க. ஒரு தேள் வருது, இல்ல ஒரு பாம்பு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அத போய் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுகிட்ட போனா? கடிச்சிரும், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிடும் தெரியும்ல. அப்ப போய் குறை சொல்லிட்டுருவீங்களா? அது என்ன மோசமானது, என்னை கடிச்சுப்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, அதோட தன்மை அதுதான் தெரிஞ்சு போச்சு. அப்ப அதோட தன்மை சார் அப்பன்னா அதோட தன்மை அதுதானா, அது விலகிடும்னா, அது வேற உயிரினம் வேற இடத்துல வாழுது. ஆனா நம்ம கூடயே இருப்பாங்களே, அவங்கள என்ன பண்றது? நம்ம கூடயே இருக்கலாம், நம்ம கூடயே நெருக்கமான உறவா இருக்கலாம், விட முடியாது. ஆனா அவங்களுடைய தன்மைகள் இந்த மாரி இருக்கும். அதையெல்லாம் என்னதான் நம்ம ஹேண்டில் பண்றது? எப்படிதான் ஹேண்டில் பண்றது? அப்ப அவங்களும் அந்த மாரி தானே இருக்கிறாங்க. நம்ம இது மாரி விலகி போயிடலாமா? அப்படின்னா, விலகி போனோம்னா, அது அது வந்து சரி கிடையாது. அப்ப நம்ம எல்லாருமே ஒண்ணா வாழணும். ஒரு ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறப்ப, இப்போ அந்த தன்மை அதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்க. ஓ! இவர்னா இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது? அங்கிருந்து உங்களுக்கான எதிர்பார்ப்பே அந்த விஷயமே இருக்கவே கூடாது. உண்மையான அன்பாக இருந்திருந்தா, அங்க என்ன பண்ணாதுன்னா, எதிர்பார்ப்பே இருக்காது. புரியுதா இல்லையா? அவங்க கிட்ட என்ன இதுதான் வேணும், எனக்கு அத செய்வாங்க, இத செய்வாங்க. அந்த மாரி எந்த எதிர்பார்ப்புகளும் நம்மள்ட்ட இருக்காது. நாம என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய கடமை என்னவோ அத செஞ்சுட்டே இருப்போம். இப்போ ஒரு ஒரு குழந்தை பிறந்த உடனே, அந்த குழந்தைக்கு அந்த அம்மா வந்து தாய்ப்பால் குடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்கன்னா, என்ன எதிர்பார்ப்போட குடுக்குறாங்க? அந்த குழந்தை நல்லா வளரணும், ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதே மாரி ஒரு சின்ன குழந்தைகள் ஏதாவது ஒண்ணு கஷ்டப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனடியா போய் உடனே உதவி செய்வோமா? இல்லையா? அப்ப அந்த குழந்தை என்ன பண்ண போதுன்னுலாம் நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா உதவி செய்வோம். சரிங்களா? அப்ப இது என்ன இருக்கு? சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் வந்து பாடம் சொல்லிக் குடுக்குறாங்க பள்ளிக்கூடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆ உண்மையிலுமே சில பேர் வந்து அவ்ளோ தன்னுடைய குழந்தை எப்படியோ அந்த மாரி குழந்தையா பார்ப்பாங்க. அவனுடைய வளர்ச்சியில அவ்வளோ அக்கறை காட்டுவாங்க. நெறைய ஆசிரியர்கள் அது மாரி இருக்கிறாங்க. அப்ப அந்த மாரி இருக்கிறாங்கன்னா, அவங்க எதுவும் எதிர்பார்த்து செய்றாங்களா? நாளைக்கு வந்து இத செய்ய போறான் அப்படின்னு கிடையாது. அது வேலையா செய்றவங்க வேற, கடமையா செய்றவங்க வேற, பணம் கிடைக்குதுங்கிறதுக்காக செய்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டிய நெறைய பேர் இருக்காங்க. அந்த உண்மையான அன்பு அங்க வெளிப்படும். அங்க வந்து மோகம் கிடையாது. அப்ப இந்த மோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பா அதனுடைய நோக்கம் இருக்கும். எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து மோகம். அவங்க கிட்ட அன்பு இல்லையா அப்படின்னா, என் அன்பு இருக்கு. ஆனால் அந்த அன்பை விட இதனுடைய அளவு அதிகமா இருக்கிறதுனால, இது வந்து அவங்கள வழிநடத்திட்டே இருக்கும். அப்ப நாம இத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்மகிட்ட இதுதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அத நாம எப்படி சரி பண்ணிக்க போறோம்? இந்த அன்ப மட்டும் எப்படி நாம வளர்த்துக்க போறோம்? இது நம்மகிட்ட இருக்கணும். அது நம்மகிட்ட இருக்க வேணாம். ரைட். அவ்வளவுதான். அதுதான் நம்ம பண்ணணும். அப்ப இப்படி ஒவ்வொரு உறவுகள்கிட்டயாவது அல்லது ஒரு பொருள்கள்ட்டயோ இந்த மாரி ஒரு மோகம் நம்ம வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு வண்டி இருக்குது, இல்ல ஒரு வீடு இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது. அது மேல நமக்கு மோகம் இருக்கு. இல்ல ஒரு வேலை இருக்குது. இந்த வேலை மேல ஒரு மோகம். எதுக்காக? இந்த வேலை எதுக்கு வேணும்னு நெனைக்கிறீங்க? இல்ல அந்த வேலைய வந்து நீங்க மட்டும் ஏன் செய்யணும்னு நெனைக்கிறீங்க? அப்ப ஏதோ ஒரு நோக்கம் அங்க இருக்கும் இல்லையா? அது மாரி இந்த பொருள் வந்து உங்ககிட்ட தான் இருக்கணும். இது என்னோட பொருள் அப்படின்னு நம்ம இதெல்லாம் எதுலேருந்து வருது? இதெல்லாம் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்திலேருந்து இதெல்லாம் பிறக்குது. இங்க வந்து என்னோட குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு இந்த என்னோட குழந்தை என்னிட்ட மட்டும் தான் பேசணும். என்னிட்ட மட்டும் தான் இந்த உறவு என்ட்ட அதிகமா என்னிட்ட மட்டும் தான் பேசணும். எனக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கணும். இது எங்கிருந்து வந்தது? அகங்காரத்திலிருந்து வந்தது. நான் யார் தெரியுமா? நான் உன்னோட அம்மா. நான் யார் தெரியுமா? நான் உன்னுடைய அப்பா. நான் யார் தெரியுமா? உன்னுடைய நண்பன். இல்ல நண்பி. இல்ல என்னுடைய சகோதரன். இது ஏன் வருது? எனக்குன்னு ஒரு இது இருக்குது. அப்படின்ற நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வரும்பொழுது, அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு உங்ககிட்ட தானாவே வரும். அப்ப அவங்க உங்களுக்கு இத செய்யணுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் இருக்கு. அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப உங்ககிட்ட தூண்டி விடுறது தான் இந்த மோகம். அப்ப அவ்வளவு உரிமை அதிகமா எடுத்துக்கிறது. சோ அந்த ஆன்மாவும் எதுக்காக வந்திருக்கு? நம்மள மாரி அதுவும் உயர்ந்த நிலை அடையணுங்கிறதுக்கு வந்திருக்கு. நம்மள தேர்ந்தெடுத்திருக்கு. இப்ப நாம அதுக்கு என்ன பண்ணணும்? உண்மையிலேயே ஆன்மாவுக்கு உதவி செய்றதா இருந்தா, அந்த ஆன்மாவ நல்லபடியா வளர்த்து, நல்ல வழிகள காமிச்சு, அதுக்கு அதோடைய ஆழ்மனசு திறந்திருக்கிற அதே நிலையில அத கொண்டாந்து விட்டுட்டோம்னா, அது அதனுடைய வாழ்க்கைய தேர்ந்தெடுக்கும். அதனுடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வாழும். அப்பதான் அது அந்த தேர்வுல அதால ஜெயிக்க முடியும். எல்லா இடத்துலயும் நீங்க போய் தடைக்கல்லா இருந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதனுடைய வளர்ச்சியையே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? தடுத்துருவீங்க. அப்ப இந்த மோகம் அப்படி நெறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெளியில படிக்க வைக்கிறதுக்கே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட இருக்கிறது அது உண்மையான அன்பா, மோகமானா, இங்க அன்பு இருந்தது. ஆனா, இப்ப அது கூட மோகம் அதிகமாயிடுச்சு. என் குழந்தைய வெளிலலாம் கொண்டு போனா கெட்டு போயிடும். மத்தவங்களோட சேர்ந்தா கெட்டு போயிடும். நெறைய பேர் நான் கேள்விப்பட்டுருக்கேன். நெறைய என்கிட்டயும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்லைங்க நான் என் பிள்ளைங்கள தமிழ் மீடியத்தில சேர்க்கலான்னு தான் நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா, அந்த பள்ளிக்கூடத்தில வர்ற பிள்ளைங்கலாம் ரொம்ப மோசமான பிள்ளைங்க. மோசமான பழக்கவழக்கம் இருக்கிற பிள்ளைங்க. தவறான இடத்துலேருந்து வருவாங்க." அப்படின்னு அது ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்ப உங்க பிள்ளை வேற எங்கேயாவது போனா கெட்டே போகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க எப்படி அத டிசைன் பண்ணியிருக்கிறீங்க? நீங்க எப்படி அத உருவாக்கி இருக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி தான் அந்த பிள்ளை எங்க போனாலும் அட்ராக்ட் பண்ண போகுது. அப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல போனா அது மாறிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஸோ தாக்கம் இருக்கும். ஆனாலும் நீங்க உருவாக்குனது சரியா இருந்தா, அது அது ஒண்ணுமே பண்ண முடியாது.
அப்ப அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு விடவே மாட்டாங்க. நண்பர்கள்ட்ட போய் விளையாட கூட விட மாட்டாங்க. வீட்டை விட்டே நிறைய பேர் விட மாட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, வெறும் மொபைல வச்சுட்டு உட்கார்ந்திருக்கும். இது எதனால அந்த குழந்தைய வந்து இவ்ளோ கட்டுப்பாடுகள் ஏன் வெளியில விடல அப்படின்னா, அந்த குழந்தை மேல இருந்தது அன்பா, இங்க மோகமா அப்படின்னா மோகம். அன்பு இருந்திருந்துச்சுன்னா, உங்க குழந்தை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அன்பு இருந்திருந்தா, அந்த குழந்தையில வேற எதிர்பார்ப்பே இருக்காது. அந்த குழந்தைய நீங்க சுதந்திரமா விடுவீங்க. அந்த குழந்தைக்கு சரியான வளர்ப்புகள சொல்லிக் குடுத்திருப்பீங்க. அப்ப அன்பு மட்டும் தான் அங்க அதிகமா இருந்துச்சுன்னா, சரியா இருந்திருக்கும். இது ஒவ்வொரு இடத்துலயும் இது இருக்கும். நீங்க உண்மையான அன்பு, வாழ்க்கை துணை மேல உண்மையான அன்பு இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, அவங்கள அவங்க செய்றாங்க, செய்யல 2 பேருமே அந்த ஒரு 2 பேர்கிட்டயும் அது இருந்துச்சுன்னா, அந்த ஆன்மாவினுடைய கஷ்டங்களையும், அந்த ஆன்மாவினுடைய சங்கடங்களையும் உணரக்கூடியவங்களா இருப்பாங்க 2 பேருமே. அப்ப உணர்வு அதாவது தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, "ஆமா நீ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும்." புரிஞ்சுக்குவாங்க. "ஆமா நீ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு ரொம்ப புரியுது." இது 2ம் அதோட நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன நடக்காதுன்னா, அவங்க இடத்துல அவங்களுக்கான வேலைகள இவங்க செய்யக்கூடிய நேரத்துல செய்யாம இருப்பாங்க. ஆனா உணர்தல் இருந்ததுன்னா, அந்த இடத்துல இவங்க போய் நிப்பாங்க. செய்வாங்க. "நான் இருக்கேன். நீ பேசாம இரு. நான் பண்றேன். நான் பண்றேங்க. நீங்க இருங்க. நான் செஞ்சு தரேன்." அப்படின்ற அந்த அந்த ஒரு உணர்வு இருக்கும் பொழுது அது நடக்கும். அப்ப அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, அது ரைட். இல்ல, இல்ல. இங்க என்ன ஆகுதுன்னா, நான் வந்து கணவர் அப்படிங்கிற அந்த அதிகாரம், நான் ஒரு மனைவி அப்படிங்கிற இந்த அதிகாரம் அவங்கள வந்து அடிமைகளாக, இல்ல எனக்கு வந்து நான் சொல்றத நீ கேட்கணும். நான் சொல்றத நீ செய்யணும். இதுதான் நீ பண்ணணும். இதுதான் பண்ணக்கூடாது. இவங்க கிட்ட தான் பேசணும். இவங்க கிட்ட பேசக்கூடாது. இது எல்லாமே நம்ம பண்ணக்கிறது கிடையாது. இது என்னன்னா, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நான் வேற இதோ பொசசிவ்ன்னு சொல்லுவாங்க. அது வேற மாதிரியே போகும். அப்ப இதெல்லாம் என்னன்னா, நெறைய விஷயங்கள் இதோட இணைஞ்சிரும். அப்ப இந்த மோகம் அப்படிங்கிற ஒன்றுனால, இது நமக்கு மட்டுமே சொந்தங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்திடும். இது மாரி நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் செயல்பட்டுட்டு இருக்கிறோமா? இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம செயல்படுறோமா? செயல்படலையா? இந்த மாரிலாம் ஒவ்வொரு இடத்துல நம்ம நினைக்கிறோமா? நினைக்கலையா? நம்மகிட்ட இந்த விஷயம் இருக்குதா? இல்லையா? இறைவன்கிட்டயா இருக்கட்டும், உறவுகள்ட்டயா இருக்கட்டும், குழந்தைகள்ட்டயா இருக்கட்டும், பொருட்கள் மேல இருக்கட்டும். நெறைய பேருக்கு சில பொருட்கள் உடைஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். தொலைச்சு கட்டிட்டாங்க. அது காசு வாங்கி குடுத்தீங்க, வேல்யூ பண்ணீங்க ரைட்டு. ஆனா அந்த பொருள் வந்து அது பர்ட்டிகுலரா உங்களோட பொருளு, உங்களோட இடம் மாறி இருந்தாலோ, அல்லது இது பண்ணா கூட அவங்களால தாங்கவே முடியாது அது. ஏன்? அந்த பொருள பொருளாவே நீங்க நினைச்சிருந்தாலோ, அல்லது அந்த பொருள் மேல உண்மையான அன்பு மட்டும் இருந்தா, ஓகே. அது முடிஞ்ச எடுத்துக்கும் எளிதா. அது மேல உள்ள மோகம் வந்து அது பல மாதிரியா வெடிச்சு சிதறும் அது. அப்ப அந்த மாதிரி நாம இருக்கிறோமா? ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தால், அது நாம என்ன பண்றது?